விற்பனை நிலையத்தில் தீபாவளியை முன்னிட்டு 30% சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா தொடங்கி வைத்தார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நாமக்கல் கோஆப்டெக்ஸில் கொண்டுவரப்பட்டுள்ள பல்வேறு சேலைகள் உள்ளிட்ட ஆடை ரகங்களை ஆட்சித்தலைவர் பார்வையிட்டார். மேலும் முதல் விற்பனையை அவர் பெற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர், இந்த ஆண்டு ரூபாய் 92 லட்சத்திற்கு விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த ஆண்டிற்கான தீபாவளி சிறப்பு விற்பனையானது இன்று முதல் நமது மாவட்டத்தில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த வருடம் நம்ம தீபாவளிக்காக புதிய வரவுகளாக ஆரணி, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், திண்டுக்கல், பழனி, பரமக்குடி போன்ற அனைத்து பகுதிகளிலிருந்தும் நம்முடைய கைத்தறி நெசவாளர்கள் தங்களுடைய உடலால ஒரு புடவையை சராசரியா நெய்வதற்கு 30,000 தடவை அவங்க தங்களுடைய கால்களையும் கைகளையும் தொடர்ந்து இயக்கப்பட வேண்டிய அளவுக்கு இருக்கு. அந்த அளவு கடின உழைப்பின் மூலமாக நல்ல தரமான உயர்ந்த ரக நூல் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள புடவைகள் மற்றும் பெட்ஷீட்டுகள், பில்லோ கவர், அப்புறம் ஆண்களுக்கான ரெடிமேடு சட்டைகள் எல்லாமே வரவு வைக்கப்பட்டுள்ளது. இதுல நான் கூட இன்னைக்கு 2 புடவை இந்த இடத்துல உடனடியா நான் இதுல பரிசீலனை செஞ்சு வாங்கியிருக்கிறேன். ஆக பொதுமக்கள் அனைவருமே நம்ம கோஆப்டெக்ஸ் மூலமா குறிப்பா 30% தள்ளுபடியோட கூடிய இந்த தீபாவளி சேல்ஸை நம்ம கட்டாயமா நம்மளுடைய நெசவாளர்களுக்காக இத கண்டிப்பா எல்லாரும் வீட்டுக்கு ஒரு சேலம் மாவட்டம் கருப்பூரில் தமிழ்நாடு அரசின் சார்பில் மினி டைட்டில் பூங்கா 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று முடிந்தது. இந்த நிலையில் இந்த டைட்டில் பூங்காவை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். பல்வேறு அதிநவீன தொழில்நுட்பங்களுடனும் பாதுகாப்பு அம்சங்களுடனும் அமைக்கப்பட்டுள்ள மினி டைட்டில் பூங்காவில் சேலம் மாவட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதனால் சேலம் மற்றும் அண்டை மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்களும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அரக்கோணம் புதிய பேருந்து நிலைய வளாக மேற்கூரை பூச்சி பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் புதிய பேருந்து நிலையத்திற்கு நாள்தோறும் நூற்றுக்கணக்கானோர் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் கிராம பகுதிகளிலிருந்தும் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் வளாகத்தில் உள்ள மேற்கூரை பூச்சி திடீரென பெயர்ந்து விழுந்தது. சம்பவத்தின் போது அங்கு யாரும் இல்லாததால் நல்வாய்ப்பாக பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள மேற்கூரை ஆங்காங்கே சேதமடைந்து காணப்படுகிறது. இதன் மீது நகராட்சி நிர்வாகம் துரித நடவடிக்கை மேற்கொண்டு அசம்பாவிதம் ஏற்படும் முன்பு சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருச்சியில் விவசாயத்திற்கு தண்ணீர் திறக்காத பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் மாநில தலைவர் ஐயக்கண்ணு தலைமையில் திருச்சி நீதிமன்றம் அருகில் உள்ள பொதுப்பணித்துறையின் செயற்பொறியாளர் அலுவலகத்தை 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் முற்றுகையிட்டு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட்டு சுமார் 50க்கும் மேற்பட்ட நாட்கள் ஆகியும் இதுவரை கடமடை பகுதிக்கும் வாய்க்கால்களில் தண்ணீர் விடாமலும் தூர்வாராமலும் மெத்தன போக்கில் அதிகாரிகள் ஈடுபடுவதாக கண்டித்து கோஷமிட்டு தொடர்ந்து செயற்பொறியாளர் அலுவலகத்திற்கு பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செயற்பொறியாளர் அலுவலகத்திற்கு விவசாயிகள் பூட்டு போடும் பொழுது விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் அலுவலகத்தினுள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செயற்பொறியாளர் நித்யானந்தாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு கிளம்பி சென்றனர். போராட்டத்தின் காரணமாக ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா பூர்வாங்க பணிகளை தொடங்க பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் திருக்கார்த்திகை தீப திருவிழா 10 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருவிழாவிற்கு பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலின் 3ஆம் பிரகாரமான தங்கக்குழி மரத்தின் முன்பாக அமைந்துள்ள சம்பந்த விநாயகர் சன்னதி முன்பாக சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பந்தக்காலுக்கு பால் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சுருக்குமடி வலையை முற்றிலும் தடை செய்ய வலியுறுத்தி நாகை மீனவர்கள் இன்று 2வது நாளாக காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டை மீன்பிடி துறைமுகத்தில் நாகப்பட்டினம் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் கூட்டம் நடைபெற்றது.
நடைபெற்றது. கூட்டத்தில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் சுருக்குமணி வலையை தமிழக அரசு முற்றிலும் தடை செய்ய வலியுறுத்தி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் 24ஆம் தேதி நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் கூட்டம் நடத்தி போராட்டத்தை தீவிரப்படுத்த முடிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள 27 மீனவ கிராமத்தை சேர்ந்த 700 விசைப்படகு மீனவர்களும் 4000 பைபர் படகு மீனவர்களும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டம் நடத்த தடை விதித்தால் நீதிமன்றத்தை நாடி உரிமையை பெறுவோம் என சாம்சங் தொழிலாளர்கள் சார்பில் சிஐடி மாநில செயலாளர் முத்துக்குமார் தெரிவித்துள்ளார். ஊதிய உயர்வு, தொழிற்சங்க அங்கீகாரம் மற்றும் 8 மணி நேர வேலை உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 9ஆம் தேதி முதல் சாம்சங் தொழிலாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் தொழிற்சாலை அறிக்கை தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இன்று 13வது நாளாக நடைபெறும் போராட்டத்தில் சிஐடியு மாநில தொழிற்சங்க செயலாளர் முத்துக்குமார் பங்கேற்று சாம்சங் நிறுவனத்திற்கு எதிராக கண்டனம் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முத்துக்குமார், தொழிலாளர்கள் தங்கள் உரிமை போராட்டத்தை நடத்த தொடர்ந்து காவல்துறை அனுமதி மறுத்து வரும் நிலையில் உரிமைக்காக நீதிமன்றத்தையும் நாட தொழிற்சங்கம் தயாராக உள்ளதாக தெரிவித்தார். பக்கத்துல இவங்க நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வேலைக்கு போறவங்களை தடுக்கிறதா அது சட்டத்துக்கு விரோதம் சொல்றாங்க. ஆனா வேலை நிறுத்தத்துக்கு வருபவர்களை வீட்டுக்கே சென்று மிரட்டுவது என்பதெல்லாம் அந்த ஒளிநாடாக்கள் முழுவதும் இப்போது தொலைக்காட்சியில வந்திருக்குது. அந்த மாதிரியான ஒரு அராஜகத்தை ஒரு நிர்வாகம் செய்வது என்பதே இதுவும் அன்ஃபேர் லேபர் பிராக்டிஸ் தான். ஐடியா ஆக்ட் ஷெட்யூல் 5ல நீங்க ஒரு நிர்வாகம் செய்யக்கூடாத குற்றத்தை பகிரங்கமா செய்து கொண்டிருக்கு. இதன் மீதும் நாங்கள் வழக்கு தொடுக்க இருக்கிறோம். சட்டவிரோத உற்பத்தி எடுக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஃபேக்டரியா நீங்க போனீங்கன்னா தெரியும், நூற்றுக்கணக்கான கான்ட்ராக்ட் லேபரை எடுக்கிறாங்க நேரடி உற்பத்திக்கு. அதே மாதிரி கொரியாவிலிருந்து கொஞ்சம் பேரை வரவேற்பு சொல்றாங்க, நொய்டாவிலிருந்து வந்திருக்கிறாங்க, பல சப்ளையர் கம்பெனிகள் வர வைக்கிறாங்க. இது முழுக்க சட்டவிரோதமான உற்பத்தி. இது சாம்சனுடைய பிராண்ட் நிறுவனத்திற்கு அழகல்ல என்று நாங்கள் சொல்கிறோம். இதை எதிர்த்தும் நாங்கள் எங்களுடைய அடுத்த கட்ட வழக்குகளை நாங்கள் கொடுக்கிறோம். தூத்துக்குடி நகரத்தை பசுமையான நகரமாக மாற்ற பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக சாலையோரங்களில் 20,000 மரக்கன்றுகள் நடுவதற்கு திட்டமிடப்பட்டது. அதனை துவக்கி வைக்கும் விதமாக தூத்துக்குடி மாநகராட்சி இபி காலனியில் எம்பி கனிமொழி, அமைச்சர் கீதாசிவின் முன்னிலையில் மரக்கன்றுகள் நட்டார். இதில் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.